வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது சுசுக்கினுடைய ஆக்சஸ் 125 இப்போ லேட்டஸ்ட் 2025ல ஃபேஸ் லிஃப்ட் ஆன மாடல். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்த டெல்லியில் நடந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ இருக்குல்ல, ஜனவரி 2025ல நடந்தது. அங்கே தான் வந்து இதனுடைய லான்ச் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஏட்ரியன் சுசுக்கியில் இதனுடைய சென்னை லான்ச்சை வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு சின்ன ஷார்ட்ஸும் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ரீல் வந்து ஒரு 8 lakh வியூஸ் கிட்டக்க போயிருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த சுசுக்கி ஆக்சஸுக்கு நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதே ஏட்ரியன் சுசுகி கிட்ட கேட்டு இந்த வெஹிக்கிளை நாம வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் சுசுக்கினுடைய பைக்ஸ் ஸ்கூட்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்ககிட்ட டேரக்டாக வாக்இன் பண்ணியும் செக் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துட்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சுசுகியை பொறுத்த வரைக்கும் சரி அண்ட் ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ஆக்சஸ் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லெஜண்ட் சரவணா வந்து இந்த சுசுகி ஆக்சஸை அவங்களுடைய ஸ்டாஃப் யூசேஜுக்காக நிறைய வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி இந்த சுசுகி ஆக்சஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூட்டர்ஸை விட என்னதான் பெட்டராக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பேசிக்கா சுசுகி அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 2007 காலகட்டத்தில் தான் இந்த ஆக்சஸ் வந்து நம்ம ஊரில் லான்ச் ஆச்சு. பட் இப்போ இதுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லீக்கான டிசைனாக மாற்றி இருக்கிறாங்க. அண்ட் சுசுகி வந்து இதை இவால்வ்டு டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா இந்த ஹெட்லாம்பை சொல்லலாம். முதல்ல கொஞ்சம் பல்கியாக இருந்த ஹெட்லாம்ப் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லீக்காக மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த குரோம் இன்சர்ட்ஸ் வந்து அப்படி தான் வச்சிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த குரோமுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அது வந்து 2 வீலர்ஸாக இருக்கட்டும் 4 வீலர்ஸாக இருக்கட்டும் இந்த குரோம் யூஸ் பண்ணுறது வந்து மேனுஃபேக்சரர்ஸ் விட மாட்டாங்க. ஸோ அப்படி இந்த ஹெட்லாம்புக்கு மேலே ஒரு குரோம் கவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கு. பட் ஃபுல் ஆல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரீவியஸ் மாடல்லையே இருந்தது தான். பட் இருந்தாலும் இந்த ஹெட்லாம்ப் டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக மாற்றிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே எம்பெட் ஆகிருக்கிற மாதிரியான டிஆர்எல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து உங்களுக்கு இப்போ இந்த சுசுகி லோகோக்கு கீழே பா ஷேப்பில் வர்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ டிஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ரீபொசிஷன் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் ஏப்ரனில் உங்களுக்கு 2 பக்கமும் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் மட்டும் உங்களுக்கு எல்இடியில் இருக்குது. அண்ட் சுசுகினுடைய லோகோ, அது கீழே டிஆர்எல் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டல் மட்கார்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல் பாடியுமே உங்களுக்கு மெட்டல் ஸ்ட்ரக்சரா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் மிக்ஸ்டாக தான் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபைபர்லையும் இது வந்து உங்களுக்கு மெட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் ஆஃப் த ஏப்ரன் வந்து மெட்டலில் கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். வந்து வெஹிக்கிள் ஒரு வேலை கீழே விழும்போது இதுதான் உங்களுக்கு வந்து கீழே தரையில் படும். ஸோ அதுக்காக டேமேஜை வித்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுனால இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வீல்ஸுக்கு வந்தோம்னா இது டாப் அண்ட் வேரியன்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் வருது. 5 ஸ்போக் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு 12 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ரிம். இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 90-90-12 அண்ட் 12 இன்ச் ரிம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ரியரில் வந்து 10 இன்ச் ரிம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்றதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு மெட்டல் மட்கார்ட்லையும் ரியர் வந்து உங்களுக்கு ஃபைபர்லையும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது. ஸோ பிரேக்கிங் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும். அண்ட் அப்படியே சைடுக்கு வந்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல சைடில் எதுக்கு ரிஃப்ளெக்டர் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் நைட் டைமில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன லேன்ல இருந்து நம்ம ஒரு மெயின் ரோடுக்கு வரும்போது வெஹிக்கிள்ஸ் வரும்போது அவங்களுடைய லைட் வந்து இந்த ரிஃப்ளெக்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்மளுடைய ஸ்கூட்டர் வந்து சின்ன லேன்லேருந்து மெயின் ரோடுக்கு வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது ஒரு சின்ன சேஃப்டி ஃபீச்சராக பார்க்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நிறைய அக்சசரிஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஷீல்டு இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ஆக்சசரி தான். வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் ஸ்டைலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ஏர் டிராகையும் உங்களுக்கு வந்து குறைக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் கிடையாது. ஸோ ஆக்சசரியாக தான் நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்டு சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருந்த சுசுகி ஆக்சஸில் இருக்கிறது தான். ஸோ அதெல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா இந்த ஏப்ரனுக்கு பேக் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு இந்த பாக்கெட் இருக்குல்ல, இது வந்து ஒரு சைடில் மட்டும் தான் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 சைடுமே இந்த பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கீ வந்து இதுதான். ஸோ சுசுகினுடைய லோகோ போட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மேனுவல் லாக் டைப்ல இருக்கிற மாதிரியான இந்த சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீழே தான் உங்களுக்கு மற்ற 2 ஃபீச்சரும் இருக்கு. ஸோ சீட்டை ஓப்பன் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த கீ மூலமாக தான் ஓப்பன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணணும்னாலும் இந்த கீ மூலமாக தான் ஓப்பன் பண்ணணும். எஸ், ஏன்னா ஏற்கனவே சுசுகி ஆக்சஸ்னுடைய யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கீ போட்டு தானே நம்ம வந்து லிட்டு இந்த பழைய அம்பாசிடரில் இருக்கிற மாதிரி இருக்குமே அந்த லிட்டு ஓப்பன் பண்ணி தான் நம்ம பெட்ரோல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு லிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ பாடி கலர்லேயே கன்சீல்டாக
இருக்கிற மாதிரியான ஒரு லிட் வந்துருது. அந்த இடத்துல உங்களுக்கு சுசுகினுடைய பேட்ஜிங் இருக்குது. அண்ட் அதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு காரில் இருக்கிற மாதிரியான அந்த ஃபியூயல் லிட் ஓப்பனர் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஆக்சஸில் உங்களுக்கு E20 ஃபியூயல் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ E20 ஃபியூயல் போடுறதுனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த ஃபியூயல் லிட் தான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆக்சஸில். அந்த லிட்டு ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அண்ட் அதில் உங்களுக்கு இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அதை வந்து சுசுகி வந்து கேட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில். அண்ட் இந்த ரியர் ப்ரொஃபைல்லையும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. முதல்ல இந்த டெயில் லேம்பும் இண்டிகேட்டர்ஸும் கன்சீல்டாக ஒரே யூனிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு இதை பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹயபுசானுடைய ஓல்டு ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இந்த டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அந்த பா ஷேப் இருக்குது அண்ட் உள்ளேயும் உங்களுக்கு எல்இடியினுடைய அந்த பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆஸ் யூஷுவலாக ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்குது வித் ரிஃப்ளெக்டரோட உங்களுக்கு வந்துருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் பாக்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு யூசபிளான விஷயம்னா மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு USB A போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜில் போட்டு நீங்கள் மொபைலை வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்லாட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பாக்கெட்ஸ் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் துடைக்கிற துணி அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். அண்ட் ஐ திங்க் வாட்டர் பாட்டில் கூட கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹேங்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் சீட்டு கீழேயும் உங்களுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு யூசபிள் ஹேங்கர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் திங்ஸ் வாங்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள். அண்ட் ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க வித் கிரெயின்ஸோட இருக்குது கிரிப்புக்காக. அண்ட் இந்த சுசுகி ஆக்சஸ் வந்து உங்களுக்கு 5 கலர்ஸில் நீங்கள் ஆப்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் 2 கலர் வந்து ரெட்ரோ கலர், அதில் ஒரு கலர் தான் இந்த கிரீன் கலர் ரெட்ரோ கலர். கொஞ்சம் ஒரு ஓல்டு லுக் அப்படிங்கிறது இந்த கலர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஓல்டு வெஹிக்கிள் ஃபீல் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெட்ரோ கலர்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து கீயை வந்து அப்படியே நீங்கள் லெஃப்ட் பொசிஷன் ஸ்விஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீட்டுக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் இது கீழே இருக்கிறதுலையும் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில். முதல்ல வந்து ஒரு 21 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்ததை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி 24.4 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் போக நீங்கள் கொஞ்சம் திங்ஸையும் வந்து அகாமடேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டூல் கிட் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வெஹிக்கிளுடைய சேசிஸ் நம்பர் வந்து இருக்குது. ஸோ ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக அந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் இன்னொரு சின்ன அப்கிரேட் அப்படின்னா இந்த சீட் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு லெதரட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கான ஒரு அப்கிரேடட் விஷயம். அண்ட் யூஷுவலா இருக்கிற மாதிரியான ஒரு கிராப் ஹேண்டில் சில்வர் ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்ஜிங்ல ஆக்சஸ் 125 இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த 125 அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தூக்கிட்டாங்க. பட் இது வந்து ஒரு 125cc இன்ஜின் தான். பட் பேட்ஜிங்ல மட்டும் அந்த 125 தூக்கிட்டாங்க. ஸோ சைடில் உங்களுக்கு அந்த ஆக்சஸ்க்கான பேட்ஜிங் வருது. அண்ட் சைடு பாடி கவுல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு டிசைன் லாங்குவேஜாக இருக்குது. அண்ட் ஆக்சஸ்னுடைய அந்த சிமிலர் டிசைன் பேட்டர்ன் அப்படியே இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரிங் இருக்கும். SEPன்னு போட்டிருக்கா, சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு அப்ரிவியேஷன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினுடைய பார்ட்ஸ் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு லெஸ் ஃப்ரிக்ஷன் வந்து உண்டாகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பெட்டர் எக்கானமியும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து விஷயம். அண்ட் இன்ஜினை பற்றி சொல்லும்போது இது வந்து ஒரு இம்ப்ரூவ்ட் இன்ஜினாக இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சுசுகி சொல்கிறாங்க. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ ஒரு 124cc 6.4 கிலோவாட் வந்து 6500 RPM உங்களுக்கு பவர் அவுட்புட் கொடுக்கும். அதாவது 8.3 ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 10.2 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அண்ட் இதனுடைய டாப் ஸ்பீடு பற்றி பார்த்தோம்னா ஒரு 105 வரைக்கும் போகும் அப்படின்னு சுசுகி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறது டாப் ஸ்பீட் போகிறதுக்காக நம்ம வாங்குறது கிடையாது. நம்மளுடைய ஃபேமிலி யூட்டிலிட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுற விஷயம். அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜும் 2 பாக்கெட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஃபேமிலி மேன் யூசேஜுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று இந்த இன்ஜின் மெக்கானிக்கல்ஸ் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம், இதில் வந்து ஒரு 1-வே கிளச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த செல்ஃப் மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த செல்ஃபை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த செல்ஃப் மோட்டர் வந்து கொஞ்சம் ஸ்பின்னிங் ஆகும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரும்ல. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங், அதாவது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆகக்கூடிய அந்த செல்ஃப் மோட்டர்னுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங்கை கட் பண்ணுற விதமாக அந்த 1-வே கிளச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் கிடையாது, அதனால் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கிடையாது. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது வந்து 190 mm உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். அது வந்து 130 mm உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியர் வீலுக்கு வந்தோம் அப்படின்னா ரியர் வீலுடைய சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு 12 inch கொடுத்துருக்காங்க. பட் ரியர் வீல் வந்து 10 inch தான் கொடுத்துருக்காங்க. அதே ஒரு 5 ஸ்போக்கில் இருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல் டிசைன் தான். அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த CBS பிரேக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது ரியர் பிரேக் பிடிக்கும் போதே ஃப்ரண்ட் பிரேக்கும் கொஞ்சம் வந்து ஒரு % வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் என்ஹான்ஸ்டு பிரேக்கிங்காக அது
அதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீல் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனுடைய டெக்னிக்கல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் பெருசாகவும் ரியர் வீல் வந்து சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 12 ரியர்ல 10 இன்ச்சும் இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெட்டரான கிரிப்பும் பெட்டரான ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க சிட்டியில் டிராஃபிக்ல டிரைவ் பண்ணும்போது ஈஸியாக மேனுவர் பண்ணலாம். ஸோ கட் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு பெட்டரான ஸ்டெபிலிட்டியும் கண்ட்ரோலும் கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ரியர் வீல் சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு குவிக்கான ஆக்சலரேஷனுக்கு, அதாவது ஃபாஸ்டான ஆக்சலரேஷனுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த வீல் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலன்சிங்ல ஏதாவது இஷ்யூ இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க வந்து விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக இந்த ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுக்கு இன்ஜின் வந்து ரியரில் தானே இருக்குது. ஸோ அதனால் ரியரில் தான் உங்களுக்கு வந்து லோடு வந்து அதிகமாக இருக்கும். பட் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக இந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய சீட் லெங்த்தை பொறுத்த வரைக்கும் 856 mm வந்து சீட்டோடைய லெங்க்த்து. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு லெங்க்த்தான சீட்டு, ஒரு நல்ல கம்ஃபர்ட் ரைடு கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டாக தான் பார்த்த உடனே தெரியுது. நல்ல ஒரு விட்த்தும் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்கூட்டர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைடான சீட்ஸு. அண்ட் அதை வந்து இந்த ஆக்சஸ் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுது. ஒரு 856 mm உங்களுக்கு சீட்னுடைய லெங்த் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோடைய ஹைட், கிரவுண்டில் வந்து சீட்டோடைய ஹைட் வந்து உங்களுக்கு 773 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக டூ வீலருடைய ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவும் ஒரு மினிமலானது தான். ஸோ கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களும் ஓட்டுற மாதிரி, அதாவது லேடிஸுக்கும் இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களும் ரைட் பண்ணுறது விதமாக இந்த சீட் ஹைட்டை வந்து 773 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க சுசுகி. அண்ட் ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கும் இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரேமுமே கூட கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்ன அப்படின்னா ஒரு 25% 25% ரிஜிடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆக்சஸ் வந்து உங்களுக்கு 3 வேரியண்ட்ல வருது, ஸ்டாண்டர்ட், ஸ்பெஷல், அப்புறம் ரைட் கனெக்ட் அப்படின்னு. இந்த ரைட் கனெக்ட் அப்படிங்கிறது தான் டாப் அண்ட் வேரியண்ட். இன்னைக்கு நம்ம கிட்ட ரைட் கனெக்ட் தான் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாலும் ரைட் கனெக்ட் அப்படிங்கிறது ஒட்டி இருக்கும். ஆக்சுவலா இந்த ரைட் கனெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு அப்ளிகேஷன், அவ்வளவுதான். இந்த வெஹிக்கிளுக்கான அந்த கனெக்டட் விஷயத்தை வந்து நீங்க வந்து உங்க போன்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த ரைட் கனெக்ட் ஆப் இது. அண்ட் அப்படியே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டிரைவுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்டேட் அப்படின்னா இந்த எல்சிடி ஸ்க்ரீன். இந்த எல்சிடி ஸ்க்ரீன் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லேயே இருந்தது, பட் இருந்தாலும் அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரைட் கனெக்ட் ஆப் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் இந்த எல்சிடி ஸ்க்ரீனோட பேர் பண்ணிக்கிட்டு கால்ஸ், மெசேஜஸ் ஏதாவது வந்ததுன்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்க்ரீனை டாகிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட் செலக்டர், ஸோ பேர் பண்ணணும்னா பேரிங் மோடு இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே சுசுகினுடைய லோகோ இருக்குது. அண்ட் இங்கே ரைட் கனெக்ட்னுடைய அந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோ பீம், ஹை பீம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்ச் ஓவர் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் பாஸ் பட்டனும் உங்களுக்கு இதே பட்டன்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் இண்டிகேட்டருக்கான சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஹார்ன் இருக்குது. அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு இந்த கில் சுவிட்ச்லேயே இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த ஹசார்ட் லைட்டும் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த சைட் ஸ்டாண்டை நான் போட்ட உடனே வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு சைட் ஸ்டாண்ட் சேஃப்டி ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த ஆக்சஸ் யூசர்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் அப்படின்னா இதில் வந்து ஒரு த்ராட்டில் பாடி இஷ்யூ ஒன்று இருக்குது, அதனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனில் அவங்க வந்து சுசுகி வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய இந்த ஆக்சஸ் 125 காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா 125 இருக்குது. அது போக டிவிஎஸ் ஜூபிட்டரில் உங்களுக்கு 125 இருக்குது. அண்ட் ஹீரோ டெஸ்டினியில் 125 இருக்குது. ஸோ ஃபேமிலி ஸ்கூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் 125க்கு காம்படிஷனாக இருக்குது. சரி, வாங்க ஒரு ரைடு எடுத்து பார்த்துடலாம். பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும் மேண்டேட்டரியாக போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் திங், நம்ம வெஹிக்கிளில் ஏறி உட்காந்த உடனே ஒரு சைலண்டான ஸ்டார்ட்டுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒன் வே கிளட்ச் வந்து இந்த ஸ்டார்டர் மோட்டர்னுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங்கை வந்து தடுக்குது. ஸோ அதனால ஒரு ஸ்மூதரான ஸ்டார்ட் இருக்குது. ஸ்டார்ட் ஆகும்போது பெரிய வைப்ரேஷன் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஏறி வெஹிக்கிளில் உட்காந்த உடனே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு முதல்ல தெரிகிறது இந்த ஹேண்டில் பாரும் இந்த எல்சிடி ஸ்க்ரீனும். ஸோ இந்த வெஹிக்கிள் எல்சிடி ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷனாக தான் தெரியுது இந்த எல்சிடி ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். 2025 உங்களுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டில் எல்சிடி ஸ்க்ரீன் இன்னமும் வந்துகிட்டு இருக்குன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து அந்த ப்ளூடூத் வச்சு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்கல்ல. 2019 என்னுடைய என்டார்க்லேயே அந்த ஃபீச்சர் வந்து இருந்தது. ஸோ கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் அப்டேட்டை திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. கமான் சுசுகி, உங்களால் இன்னும் பெட்டராக முடியும், ட்ரை
பண்ணுங்க. ஆனா இந்த எல்சிடி ஸ்கிரீனுடைய சன்லைட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த ஈகோ மோடுக்கான அந்த கிரீன் லைட்டும் ஒன்று எரியுது. யூஸ்வலா நம்ம ஸ்கூட்டர்ஸ்ல பாக்குறது தான் அது. கொஞ்சம் throttle ஹெவியா கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பவர் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுறது. அண்ட் எனக்கு என்னமோ இந்த வெஹிக்கிள் ஓட்டும் போது இந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல். பட் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஒரு யூனிவர்சல் யூசர் ஹைட் அண்ட் ப்ரொஃபைலுக்காக தான் இதை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்ஜினை பத்தி சொல்லியே ஆகணும். இதுல இருக்கக்கூடிய அந்த 125cc இன்ஜின் வந்து உண்மையிலேயே ரிஃபைன்டான இன்ஜினா தான் ஃபீல் ஆகுது. நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அண்ட் இது வந்து இந்த ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சிவிடி டிரான்ஸ்மிஷன்ல தான் இந்த இன்ஜின் வந்து பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு நாம சிட்டில தான் ஓட்டி பார்த்தோம். அண்ட் ஸ்கூட்டரை வந்து ஹைவேல ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற பெரிய அவசியமும் கிடையாது. ஸ்கூட்டர் அப்படிங்கிறது ஃபேமிலி யூசேஜ்க்காக யூஸ் பண்றது. அண்ட் அதுவும் இந்த சுசுகி ஆக்சஸ் 125 வந்து பர்டிகுலரா ஃபேமிலி ஸ்கூட்டர் தான். ஸோ பிக்கப் வந்து நம்மளுடைய டே டு டே யூசேஜுக்கு கண்டிப்பாக போதுமான அளவு தான், நல்லாவே இருக்கு. அண்ட் அந்த சைட் மிரர்ஸ் வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. சைட் மிரரில் பெரிய அளவுக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிறதும் பார்க்க முடியல. அண்ட் ரொம்ப முக்கியம், ஒரு ஸ்கூட்டர் வாங்கும்போது நம்ம சிட்டி டிரைவ் யூஸ் பண்ணுறோன்றப்போ அந்த வெஹிக்கிளுடைய ரிலையபிலிட்டியும் மைலேஜும் ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் 2007 காலகட்டத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ரிலையபிலிட்டியில் பெரிய கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் சுசுகி வந்து கேட்குறாங்க, கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்குற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பின்னாடி அந்த ஃபியூல் லிட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு E20 கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அண்ட் அது போக OBD2 கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. OBD அப்படிங்கிறது ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ். இந்த வெஹிக்கிள் ஏதாவது இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்றப்போ அதை டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆன்போர்ட் டூல் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த டிஜிட்டல் டிவைஸ் வச்சு செக் பண்ணும்போது ஈஸியாக வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ OBD2 கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சுசுகி வந்து இப்போ 2025 வரக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே இந்த OBD2 கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பர்க்மேனாக இருக்கட்டும், எவனஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த ஆக்சஸோட யூசர்ஸ் வந்து சிட்டியில் ஒரு 45 வரைக்கும் மைலேஜ் தரதா சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு ஆக்சஸ் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுடைய மைலேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய இந்த சுவிட்ச் கியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியில தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாராட்ட வேண்டிய விஷயங்கள், ஹை பீம்ல உங்களுக்கு பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்டேக் பண்றதுக்குலாம் அந்த பாஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, கில் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கூட்டர்ல இன்னைக்கு தேதிக்கு கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஈவன் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கில் சுவிட்ச் அப்படிங்கிறது ஸ்கூட்டர்ஸ்ல இருக்காது, பைக்ஸ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஸ்கூட்டர்ஸ்ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தாட்ஃபுல்லான விஷயம் தான். அண்ட் ஹார்ன் வந்து ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு தான் இருக்கு. அதில் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்கு. சிட்டிக்கு நான் பாட்டோல்ஸ்ல எல்லாம் விட்டு பார்த்தேன், ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா தான் இருக்கு. 2 பேர் உட்காந்து போகிறோம், அப்படி இருக்கும்போதே கூட கொஞ்சம் ஸ்மூத்தரான சஸ்பென்ஷனாக தான் இருக்கு. பட் ரியர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் சஸ்பென்ஷன் மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர்ஸில் அப்படி தான் வரும். பட் எனிவே ரியரில் அந்த மோனோஷாக் வந்து ஃபுல் லோடையும் தாங்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஓகே தான். அண்ட் பிரேக்ஸ் வந்து இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிரேக்கிங் பவர் வந்து கண்டிப்பாக இருக்கு. அண்ட் ஓவராலாக அந்த வெஹிக்கிளில் பெரிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது என்னால் அதுவும் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஷீல்டு அண்ட் இந்த ஹேண்ட் கிரிப்ஸ் இதெல்லாமே வந்து ஆக்சசரியாக போட்ட விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமாக சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு வைடான சீட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் வைக்கிற இடமும் வந்து நான் வந்து 6 ஃபீட் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு முட்டி இடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்து என்னால் ஓட்ட முடியுது. அண்ட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரில் என்னென்னலாம் எதிர்பார்ப்போமோ அதெல்லாமே கண்டிப்பாக இந்த சுசுகி ஆக்சஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் 125cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். கொஞ்சம் பெப்பியா இருக்கிற ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுசுகி ஆக்சஸ் 125 இந்த ஃபேஸ் லிஃப்ட் 2025 மாடலை பற்றின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் ஒரு ஆக்சஸ் யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா.